போன வீடியோவில் வந்து நம்ம செட்டர் இன்ஜெக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு டேக் யூஸ் பண்ணுவோம். பட் செட்டர் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி டேக் ப்ளஸ் வேல்யூ டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு டேக் இருக்குல்ல, ஸோ நம்ம இந்த டேக் தான் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நேம்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து பேராஸ்கீமா யூஸ் பண்ணியிருப்போம், P/IDன்னு. இதில் வந்து C/IDன்னு யூஸ் பண்ணியிருப்போம். மேலே வந்து சீன் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இவ்வளோ தான் 2 மெத்தட். சரி, நம்ம பார்ப்போம், ப்ரோக்ராமை பார்ப்போம். நான் சேம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஐடி நேம் இருக்குது. தென் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன் ஃபார் ஐடி நேம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபைலில் போகலாம். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பீன் டேக்கில் கிரியேட் பண்ணுவீங்க. பீன் டேக் எழுதியாச்சு. தென் வந்து கிளாஸ் பார்த்து எழுதணும். கிளாஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் எழுதணும் அந்த கிளாஸுக்கு. ஸோ ட்ராக் பண்ணிக்கோங்க, காப்பி குவாலிஃபைட் நேம். ஓகே, ஐடி ஈக்குவல் டு S1 வச்சுருக்கேன். டபுள் கோட்டில் கொடுங்க. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் அந்த டேக் இருக்குன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, வந்துடும். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ஒரே லைன்லேயே எழுதிக்கிறேன் அதை. ஓகேவா? இப்போ வந்து நேம் இப்போ என்ன வேரியபிள் அசைன் பண்ண போகிறீங்க? ஐடி. வேல்யூ வந்து 1ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? வேல்யூ ஈக்குவல் டு 1. தென் சிமிலர்லி நேமுக்கு 1 எழுதுவோம். நேம் வேரியபிளுக்கு நேம் வந்து நான் விஜய்னு வச்சுருக்கேன். ஓகே, அதான் இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ப்ரோக்ராம் போகலாம். போயிட்டு constructor.xml இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு மெத்தட் வந்து getBean இருக்குது. getBean வந்து கான்டெக்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ context.getBean எழுதணும். ரெஃபரன்ஸ் வந்து S1 வச்சுருக்கேன். இந்த அவுட்புட் வந்து ஆப்ஜெக்ட் சூப்பர் மோஸ்ட் பேரண்ட்லெஸ் ஆப்ஜெக்ட் ஒரு டைப் இருக்குது. நம்ம வந்து டவுன் கிளாஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்னு. ஸ்டூடெண்ட் இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println. இப்போ நான் 2 ஸ்ட்ரிங் ரோ ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் பண்ணால் அதோட ஸ்டேட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். ஸ்டேட்ஸ்னா வேரியபிள்ஸ். ஸோ ஐடி நேம் தான் அது கூட அது இருக்கிற வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு இது விஜய்னு வரும். ஓகேவா? ஸோ வந்துடுச்சா? ஸோ இது ஒரு மெத்தட். இது ஒரு வே. இன்னொரு வே பார்க்கலாம். இன்னொரு வே வந்து வேற ஸ்கீமா. ஸோ வந்து நான் இதில் இருக்க எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கண்ட்ரோல் சி. ஸோ காப்பி ஆகுறேன். சரி, நம்மளே எடுக்கலாம். சரி, நம்மளே டைப் பண்ணலாம். திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேவா? பீன்னு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு இதே கிளாஸ் தான். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐடி ஈக்குவல் டு S1 கொடுக்குறேன். S2. தென் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீன் கிளாஸ் நம்ம இப்படியும் போடலாம், இல்லைன்னா நம்ம இப்படி செல்ஃப் க்ளோசிங் டேக்கும் போடலாம். ஓகேவா? போட்டுட்டு எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டரால் C is to ஐடி ஈக்குவல் டு 2. தென் வந்து நேம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இது டோனின்னு வச்சுருக்கேன். டோனி. இப்போ இன்னொரு இது பண்ணும். இப்போ வந்து இந்த லைன் வந்து நீங்கள் ரைட் பண்ணுவது ஏற்கனவே கொடுத்துருக்க கோடில் வந்து P தான் இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு P ஈக்குவலாக C ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெயின் மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ getBean யூஸ் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் வந்து S2 வச்சுருக்கேன். S2. ஓகே, பிரிண்ட் பண்ணுற அவுட்புட் வரும் பாருங்கள். வந்துருச்சா? ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு விஜய். இது வந்து ஃபஸ்ட் வேல யூஸ் பண்ணது. ஐடி ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு டோனி. இது வந்து செகண்ட் வே. ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன்.